வணக்கம். இன்னைக்கு வீடியோல மிதுன ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு சனி பகவான் 8ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. அவர் கடந்த 1.5 வருஷமா 9ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை தன்னுடைய 3ஆம் பார்வையாலும், உங்க ராசிக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வையாலும், தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான விருச்சிக ராசியையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பார்வையில தான் இப்ப வக்ர பயிற்சி நிகழுது. இந்த வக்ர பயிற்சி இதுவரைக்கும் கிடைக்காத சில விஷயங்களை உங்களுக்கு கிடைக்க வைக்கும். இந்த வக்ர பயிற்சி என்ன செய்யும்? வக்ர பயிற்சினா என்ன? இது எவ்வளவு நாள் இருக்கு? மிதுன ராசிக்கு அஷ்டமச்சனியோட காயமும் அஷ்டமச்சனினால ஏற்பட்ட பிரச்சனையுடைய வீரியமும் குறைய ஆரம்பிக்கும் போது இந்த வக்ர பயிற்சி நிகழ்ந்து. இந்த வக்ர பயிற்சி மிதுன ராசிக்கு சிறப்பான பலனை தரும். அஷ்டமச்சனியின் பாதிப்பிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அருமையான பயிற்சியாக இருக்கும். காரணம், சனி பயிற்சியை கண்டுதான் நம்ம எல்லாருமே பயப்படுவோம். குரு பயிற்சி நடக்குதுன்னா எல்லாரும் எதிர்பார்ப்போட இருப்பாங்க. காரணம், குரு பார்த்தா கோடி புண்ணியம்ங்கிற அந்த ஒரு வாக்கியம் நம்ம மனசுல இருக்கிறதுனால. ஆனா ராகு கேது பயிற்சியும் சரி, சனி பயிற்சியையும் நம்ம எப்பவுமே பயத்தோட எதிர்கொள்வோம். அப்படிப்பட்ட சனி பயிற்சியில இது சனியின் வக்ர காலம். இந்த சனி வக்ர பயிற்சி மிதுன ராசிக்கு எதையெல்லாம் தருங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அல்லது ரொம்ப நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோமான்னு தெரியலனா ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை நீங்க பாஸ் பண்ணிட்டு உடனடியா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா ராசி பலன் வீடியோவும், அல்லது அது மாத ராசி பலனா இருக்கலாம், அல்லது சிறப்பு வீடியோவா இருக்கலாம், கேள்வி பதில் வீடியோ, ஆன்மீக தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்க நீங்க ஈஸியா பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த வீடியோவோட லிங்கை மற்ற மிதுன ராசிக்காரங்களும் பயன்பெற வகையில உங்களோட ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதுல எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்ப மற்ற மிதுன ராசிக்காரங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். மிதுன ராசியுடைய அதிபதி புதன். மிதுன ராசியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிரீசம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதம், புனர்பூச நட்சத்திரத்துல 1, 2, 3 பாதம். இது எல்லாம் கொண்டது மிதுன ராசி. இதுல மிருகசிரீசம்ங்கிறது செவ்வாயின் நட்சத்திரம், திருவாதிரைங்கிறது ராகுவின் நட்சத்திரம், புனர்பூசம் என்பது குரு பகவானின் நட்சத்திரம். இந்த 3 அதிபதிகளின் நட்சத்திரங்களையும் இந்த சொன்ன பாதங்களையும் கொண்ட மிதுன ராசிக்கு 8, 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடமான மேச ராசியை தன்னுடைய 3ஆம் பார்வையாலும், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வையாலும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான விருச்சிக ராசியை தன்னுடைய 10ஆம் பார்வையாலும் சனி பகவான் பார்வை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் வக்ர பயிற்சியிலும் இதே இடங்களிலேயே அவர் அமர்ந்திருப்பார். சற்று பின்னோக்கி செல்வார். வக்ரம்னா என்ன அப்படின்னா, பூமியை நோக்கி ஒரு கிரகம் ரொம்ப அருகாமையில் வரும் பொழுது அது சற்று வேகமாக பயணம் செய்யறது போல ஒரு தோற்றம் ஏற்படும். நம்ம பஸ்லயோ ட்ரெயின்லயோ டிராவல் பண்ணும்போது இல்ல கார்ல போகும்போது பக்கத்துல இருக்கிற மரம், செடி, கொடிகள், கரண்ட் கம்பம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பின்னோக்கி வேகமா போற மாதிரி ஒரு மாய தோற்றம் இருக்கும். அந்த மாதிரியான தோற்றம் தான் இந்த வக்ரம்னு சொல்லக்கூடியது. இந்த வக்ரம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு கண்டிப்பாக நல்ல பலனை தரும். காரணம், மிதுன ராசிக்கு 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் மட்டும் இல்லாம ஆசை நிறைவேறும் இடம். அந்த இடத்தை சனி பகவான் பார்த்ததுனால உங்களுக்கு லாபத்தின் அளவும் சரி, உங்கள் ஆசையும் சற்று குறைவாகவே நிறைவேறும். அதுக்கு காரணம், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்காததுக்கும் அது தள்ளி போனதுக்கும் காரணம் சனியின் 3ஆம் பார்வை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி என்பவர் மந்தகாரகன், கர்மகாரகன், தொழில்காரகன். அப்படிப்பட்ட சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்தின் பலன் சற்று குறைவாக கிடைக்கும். அப்ப 11ஆம் இடமான லாபஸ்தானம் மற்றும் ஆசை நிறைவேறும் இடத்தை சனி பகவான் பார்த்ததுனால அந்த பலன்கள் உங்களுக்கு சற்று குறைவாக கிடைச்சிருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை, அதாவது தைரிய வீரிய ஸ்தானம் மற்றும் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்வை செய்து கொண்டே இருந்ததால் உங்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஒரு பலன் கிடைக்கல. நிறைய முயற்சிகள் செஞ்சும் எனக்கு பலன் கிடைக்கல. அதனாலதான் நிறைய மிதுன ராசிக்காரங்க ராசி பலன் வீடியோவையோ அல்லது ஜோதிடர்கிட்டயோ போய் பார்க்கும்போது நீங்க சொல்லியிருப்பீங்க, அஷ்டமச்சனி முடிஞ்சது ஒண்ணுமே சரியில்லை, அஷ்டமச்சனி நீங்கின மாதிரியே தெரியல, எனக்கு எந்த மாற்றமும் வரலன்னு. நிறைய மிதுன ராசிக்காரங்க இப்பவும் அஷ்டமச்சனி முடிஞ்ச மாதிரியே எனக்கு உணர்வு இல்லை, அதுக்கான மாற்றமே தெரியலன்னு சொல்லியிருப்பீங்க. அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நீங்கிய பலன் இப்ப கிடைக்கும். காரணம், வக்ரகதியில் சனி பகவான் செல்வதால். இந்த வக்ரகதியில்
திசையில் செல்வதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் நிச்சயமாக அதிகரித்து கிடைக்கும். வக்ரம் அப்படிங்கிறது எத்தனை நாள் நிகழுதுன்னா வர ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 139 நாட்கள் இந்த வக்ர பயிற்சி நிகழும். இந்த 139 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உங்கள் லாபம் அதிகரிக்கும். நீங்க என்ன தொழில் செய்தாலும், வியாபாரம் செஞ்சாலும், வேலையில இருந்தாலும் அதுல உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும், நல்ல மாற்றம் கிடைக்கும், நல்ல ஏற்றம் கிடைக்கும். அப்ப இது சிறந்த காலகட்டம். இந்த 139 நாட்களை மிகச் சிறப்பாக பயன்படுத்தினால் உங்களுக்கு அஷ்டம சனியின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கிறத இப்பதான் நீங்க உணர்வீங்க. ஏன்னா இன்னும் சனி பயிற்சிக்கு 9 மாதம் இருக்கு. அதுல சற்றேறக்குறைய 4.5 மாசம் இந்த வக்ர பயிற்சி. அதன் பிறகு ஒரு 4 மாசம் மட்டும்தான் உங்களுக்கு சனியின் பார்வை இருக்கும். அதன் பிறகு சனி பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போறார். தொழில்காரகனும் ஆன சனி பகவான் உங்கள் தொழில் ஸ்தானத்திற்கு வருவது மிகப்பெரிய வளர்ச்சியை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை தொடர்ந்து தரும். அப்ப அஷ்டம சனியில இருந்து வெளியில வந்த உணர்வு உங்களுக்கு இல்ல, வெளியில வந்த மாற்றம் தெரியலன்னு நினைச்ச மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 139 நாட்கள் உங்களுக்கான மாற்றத்தையும், அஷ்டம சனியில பட்ட கஷ்டத்திலிருந்து வெளியில வருவதற்கும், பிரச்சனைகளை நீக்குவதற்கும், அதிலிருந்து நீங்க வெளியில் வரத்துக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இந்த 139 நாட்கள் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். உங்க ராசிக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது மேச ராசி. அதன் அதிபதி செவ்வாய். அப்படிப்பட்ட அந்த வீட்டை சனி பகவான் வக்ரகதியில் பார்க்கறதுனால ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட்ல இடம் விற்கல, புதுசா இடம் வாங்க முடியல, இழுபறியா இருக்கு, பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்போ அந்த ரியல் எஸ்டேட் தொழில் வேகம் எடுக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன்ல வீடு கட்டி பாதியில நிக்குது, அல்லது கட்டுன வீட்டை கஸ்டமர் கிட்ட ஒப்படைக்க முடியல, அல்லது பேமெண்ட் அதுக்கு சரியா வரல, முழுமை பெறல அப்படின்னு நினைச்ச அனைத்து மிதுன ராசிக்காரங்களுக்கும் ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் துறையில இரும்பு, ஆயில் இந்த மாதிரி துறையை சார்ந்தவர்களுக்கு இது ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழிலில் அபரிமிதமான ஆர்டர் வரும். தொழிலின் வளர்ச்சி பெருசா இருக்கும். தொழிலை நவீனமயமாக்குவீங்க. தொழிலில் பல புதுமைகளை புகுத்துவீர்கள். மார்க்கெட்டிங்ல புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். நீங்க நிறைய பிரான்ச் தொடங்கலாம். அதே மாதிரி டீலர்ஷிப் கொடுக்கறவங்களா இருந்தா அந்த மாதிரி டீலர்ஷிப் நீங்க கொடுக்கலாம், பிரான்ச்சைசி கொடுக்கலாம். அதுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே அஷ்டமச்சனியிலையும் திருமணம் நடக்கல, இப்பவும் அஷ்டமச்சனி முடிஞ்சு 1.5 வருஷம் ஆயும் இன்னமும் திருமணம் கைகூடலன்னு நினைச்ச மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இந்த 139 நாள் இருக்கும். வரன் பார்த்தோம், பதில் சொல்லல, நாளைக்கு சொல்றேன்னு நம்மளையே அவங்க ரொம்ப ஓரம் கட்டிட்டாங்க, நம்மளை பதில் சொல்லாமையே இழுத்தடிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி பதில் சொல்லாத சில வரன்கள் உங்களுக்கு சாதகமான பதில் சொல்லுவாங்க. பெண்டிங்ல வச்சிருந்த வரனின் முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நிறைய நபர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணம் உறுதியாகிறத விட நிறைய பேருக்கு திருமணமே இந்த 139 நாட்கள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் கை கொடுக்கும். காரணம், இந்த காலகட்டத்தில் சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 11ஆம் இடம் உங்களுக்கு ஆசையை நிறைவேற்றும் இடம். அப்ப குழந்தை பாக்கியம் தான் எனக்கு பிரச்சனை, அதுதான் என்னுடைய ஆசை, அதுதான் எனக்கு நீண்ட கால ஏக்கமா இருக்குன்னா அதற்கும் இந்த சனி பகவான் உங்களுக்கு வழிவிடுவார். அப்ப குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். 6ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால எதிரிகளின் தொல்லை குறையும். சனி நேரடியாக 6ஆம் இடத்தை பார்க்கறதுக்கும் சனி வக்ரமாக 6ஆம் இடத்தை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் அப்படின்னா, 6ஆம் இடத்தை சனி பகவான் நேரா பார்க்கும்போது தொழில்ல எதிரிகள் உருவாவாங்க. வியாபாரத்துல கடுமையான போட்டி இருக்கும். நீங்க 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்து கஸ்டமரை பிடிக்கலாம்னு நினைச்சா அவங்க 150 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க போட்டியாளர்கள். அந்த மாதிரி ஒரு கடுமையான போட்டி இருக்கும். வியாபார யுக்தியை நீங்க எதை செஞ்சாலும் அதை உங்களோட போட்டியாளர்கள் அப்படியே காப்பி அடிச்சு செஞ்சு உங்களை ரொம்ப பெரிய அளவுல வளர விடாம தடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி உருவான தொழில் போட்டியாளர்களும் உங்களோட எதிரிகளும் வேகம் குறைவாங்க, சிக்கல்கள் குறையும், கடனின் அளவு குறைய ஆரம்பிக்கும்.
இஎம்ஐ கட்டுற நிலைமையெல்லாம் கொஞ்சம் குறையும். வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்கிறவங்க இப்ப அசலை கட்டுறதுக்கான நிதி ஆதாரம் கிடைக்கும். வராத கடன் உங்களுக்கு வசூலாகும். நீண்ட காலமாக வங்கியில லோன் வாங்கி தொழிலை பெருசு பண்ணலாம், அல்லது தனி நபர்கிட்ட வாங்கி இருந்த அதிக வட்டிக்கான கடனை நம்ம கட்டிடலாம், பேங்க் லோனா மாத்திக்கலாம் நினைச்சவங்க இப்ப அதுக்கு ஏற்ற காலகட்டம். நீங்க இப்ப உங்களோட லோன் அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச வட்டிக்கு அரசு மானியத்தோட தொழில் கடனோ வீட்டுக்கடனோ அல்லது ஏதாவது ஒரு வங்கியில தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது தனியார் வங்கியில குறைஞ்ச வட்டிக்கு பணம் கிடைக்கிறதுக்கு அருமையான காலகட்டம் இந்த 139 நாட்கள். ரொம்ப வேலையில டென்ஷன் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, மன அழுத்தம் அதிக அளவுல இருந்துச்சுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர காலங்களில் உங்களோட வேலையில் இருக்கிற பிரஷர் குறையும். உங்களோட வேலையை பகிர்ந்தளிக்கிறதுக்கு உங்களோட நிர்வாகம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. உங்க பேச்சை காது கொடுத்து கேட்பாங்க. உங்களோட கஷ்டம், வேலையில உங்களுக்கு என்ன சிரமம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு மேலதிகாரியோ அல்லது நிறுவனமோ காது கொடுத்து கேட்டு அதை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்வாங்க. ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் பெண்டிங்ல இருந்தா அது இப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யறோம், நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு வரலாம், அங்க இருக்கிற அனுபவங்களை நம்ம எடுத்துட்டு வந்து இந்தியாவில் ஏதாவது நம்ம தொழில் செய்யலாம், அல்லது கொஞ்சம் அதிக சம்பளம் இருந்தா கடனை கொஞ்சம் நம்ம குறைச்சிடலாம், கடனை கட்டிட்டு வந்து நம்ம ஊர்லயே ஏதாவது தொழில் செய்யலாம்னு கனவோட இருந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ வெளிநாட்டு வேலை வாய்ப்புல நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அரபு நாடுகளுக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அருமையான கிரக அமைப்பு. எப்பெல்லாம் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பயணம் செய்யறாரோ அப்பெல்லாம் அரபு நாடுகளுக்கு, அதாவது இஸ்லாத்தை ஃபாலோ பண்ற நாடுகள்ல வேலைக்கு போறதுக்கு அருமையான வாய்ப்பு கிடைக்கும். அதே 10ஆம் இடத்துல கேது பகவான் பயணம் செய்தால் கிறிஸ்தவ நாடுகளுக்கு நீங்க பயணம் செய்யலாம். அந்த மாதிரியான கிரக அமைப்புல இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால நிச்சயமாக அரபு நாடுகளுக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு உடனடியாக சாதகமான பதில் கிடைக்கும், விசா கிடைக்கும், உங்களுக்கு ஒர்க் ஆர்டர் கண்டிப்பாக வரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டமாக இந்த 139 நாட்கள் மிதுன ராசிக்கு இருக்கும். கடந்த சில வருஷமாவே பண விஷயத்துல சிக்கல், எம்எல்எம் அல்லது பினான்ஸ் கம்பெனிகள்ல பிரைவேட்ல பணம் போட்டு ஏமாந்தவங்க, அந்த பணம் திருப்பி வரல, வட்டியும் வரல, அசலும் வரல, அந்த கம்பெனியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ முயற்சி செய்தால் உங்களுக்கு எம்எல்எம் பினான்ஸ்ல போட்ட பணம் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்கன்னா இப்ப ஃபாலோ பண்ணா அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இருக்கிற சிக்கலை தீர்க்கிறதுக்கு அந்த பணம் பயன்படும். அப்ப இந்த காலகட்டத்துல அதற்கான முயற்சியை நீங்க செய்யலாம். நீதிமன்றத்துல வழக்கு நடந்தா அதை நீங்க உங்க வழக்கறிஞர்கிட்ட சொல்லி வேகப்படுத்தலாம். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உங்க பணத்தை மீட்டு கொடுப்பார்கள். அதற்கு சிறந்த கிரக அமைப்பு இருக்கிறதுனால அதை நீங்க சரியா பயன்படுத்திங்க. காரணம், உழைச்சி சம்பாதிச்ச காசு கிரக அமைப்புனால உங்களுக்கு அந்த பணம் போய் மாட்டியிருந்தது. இப்ப அது வெளியில வரத்துக்கான சாதகமான கிரக அமைப்பு இருக்கிறதுனால அதை சிறப்பா பயன்படுத்தினால் உங்களோட பணத்தை நீங்க மீண்டும் பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அது உங்களோட மருத்துவ செலவோ, உங்கள் அடிப்படை செலவோ, உங்க குழந்தைகளோட திருமணத்திற்கோ, கடனை அடைப்பதற்கோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அது பயன்படும். அதனால அதை நீங்க திரும்ப மீட்டெடுப்பதற்கான முயற்சியில இறங்கக்கூடிய காலகட்டமாக இந்த 139 நாட்கள் இருக்கும். எது எப்படியோ பல்வேறு விஷயங்கள்ல சிக்கலும் துன்பமும் துயரமும் இருந்துச்சு. அஷ்டமச்சனி முடிஞ்சும் இன்னும் அந்த பிரச்சனையோ அந்த சிக்கலோ தீரல, அதற்கான வழியும் தென்படல்னு நினைச்ச மிதுன ராசிக்காரர்களின் கஷ்டமும் கவலையும் துன்பமும் நீங்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த 139 நாட்கள் இருக்கும். ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்கள் நிகழக்கூடிய சில கிரக மாற்றங்கள் கொடுப்பதை விட இந்த 139 நாட்கள், இந்த மிகப்பெரிய இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை, ஏற்றத்தை, ரொம்ப முக்கியமா உங்க வாழ்க்கையில ஒரு பிடிப்பை உங்களுக்கு கொடுக்கும். மனிதன் வாழ்வதற்கு மிக முக்கியம் தன்னம்பிக்கையும் தைரியமும் மன உறுதியும். அது கிடைக்கிறதுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு மிக உறுதுணையாக இருக்கும். இந்த காலகட்டத்துல சிக்கல்ல இருந்து வெளியில வரத்துக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா, நீங்க புதன்கிழமைகள்ல மகாலட்சுமி ஆலயத்தில் தேங்காயை உடைச்சி அந்த மூடிகள்ல விளக்கேத்துறதை நீங்க ஃபாலோ பண்ணணும். எத்தனை விளக்கு ஏத்தணும் அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தியும் சனி பகவான் இருக்கக்கூடிய வீட்டின் அமைப்பையும் பொறுத்து நம்ம முடிவு செய்யலாம். என்கிட்ட ஒருவேளை நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துடலாம். இல்ல உங்களுக்கு ஃபேமிலி ஜோதிடர் இருக்காங்க அல்லது உங்களுக்கு பரிச்சயமான ஜோதிடர் இருக்காங்கன்னா அவங்க கிட்டையும் உங்களோட ஜாதகத்தை காமிச்சு எத்தனை தீபம் போடணும், அதாவது எத்தனை தேங்காயை உடைச்சு
வச்சு தீபம் ஏற்றணும்னு கேட்டு தெரிஞ்சு அதை செய்யுங்க. காரணம், தேங்காயின் மூலம் ஏற்றக்கூடிய தீபம் உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் சிக்கல்களுக்கான தீர்வு தரக்கூடிய சனி பகவானின் அம்சத்தையும் கொண்டது. அதனால தேங்காயை உடைத்து அதன் மூடிகளில் நெய்யை நிரப்பி ஏற்றக்கூடிய தீபம் இந்த காலகட்டத்தில் அருமையான பலனையும் அற்புதமான மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அருமையான பரிகாரம். இதை அனைத்து மிதுன ராசிக்காரர்களும் மிதுன லக்னக்காரர்களும் செய்து பலன் பெறுங்கள். இந்த 139 நாட்களை வாழ்க்கையில் உயர, சிக்கலை தீர்க்க, கஷ்டத்தை குறைக்க, கவலையை போக்க, கண்ணீரை துடைக்க நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கும் சரி, உங்களோட முயற்சிக்கும் நம்பிக்கை தரும் வீடியோன்னு நினைச்சா லைக் பண்ணுங்க. மற்ற மிதுன ராசிக்காரங்களுக்கும் இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.